டூன் 70 வினர்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்க மனோஜ். நம்ம இன்னைக்கு எந்த படத்தை பத்தி நம்ம ரிவ்யூ நம்ம பார்க்க போறோம்னா, வி கிரியேஷன் தயாரிப்புல கிச்சா சுதீப் நடிப்புல வெளிவந்திருக்க படம் தான் மேக்ஸ். ஸோ இந்த படத்துல பாத்தீங்கன்னா நம்ம வரலட்சுமி சாத்தமா நடிச்சிருக்காங்க, அப்புறம் இளவரசன் நடிச்சிருக்காங்க. அப்புறம் வில்லனா பாத்தீங்கன்னா நம்ம மலையாள படங்கள் தெலுங்கு படங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. வில்லனா அவரு நல்லா பண்ணியிருக்கிறாரு. ஸோ இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா கதை எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம கிச்சா சுதீப் வந்து ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர், அதாவது டிரான்ஸ்ஃபர் ஆயிட்டு ஒரு ஊருக்கு ஸ்டேஷனுக்கு பொறுப்பேற்க வராரு. அதாவது நாளைக்கு பொறுப்பேற்கணும்னா அவர் இன்னைக்கு வந்து ஒரு நாள் முன்னாடியே வந்துடுறாரு கிச்சா சுதீப் அவர்கள். முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா நைட் ரோந்து பணியில் இருக்கும்போது பாத்தீங்கன்னா போலீஸ் ரோந்து பணியில் இருக்கும்போது அப்ப வந்து மினிஸ்டரோட பசங்க 2 பேர் வந்து கார்ல வந்து போதையில வந்து கார்ல இடிச்சிடுறாங்க. கார்ல இடிச்சிட்டு போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஒரு லேடி போலீஸ் இன்ஸ்பெக்டர் அபியூஸ் பண்ணிடுறாங்க. ஸோ இதை அந்த கரெக்டான நேரத்தில் அந்த கிச்சா சுதீப் வந்து பார்க்கும்போது அவங்கள அந்த மினிஸ்டரோட பசங்களை அடிச்சு ஸ்டேஷன்ல லாக்அப்ல வச்சிடுறாரு. ஸோ லாக்அப்ல வச்சதுக்கு அப்புறம் மினிஸ்டர் பசங்க சொல்லவா வேணும். மேற்கொண்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கதை அப்படியே தெரிக்குதுங்க. படம் ரொம்ப பயங்கரமா வேற லெவல்ல இருக்குங்க படம். உண்மையிலே கிச்சா சுதீப்போட ஃபேன்ஸுக்கு பாத்தீங்கன்னா இந்த படம் வந்து ஒரு ட்ரீட்டா தான் இருக்கும். இந்த படம் கலைப்புலி தானசார் சார் ரொம்ப நன்றி சார். ஒரு புதுமுக இயக்குநருக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்பவே நன்றி. விஜய் கார்த்திகேயா ரொம்ப நல்லா அழகா திரைக்கதை பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லா அழகா டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. சூப்பரா நல்லா படமே நல்லா இருக்கு. பேக்ரவுண்ட் மியூசிக்கா இருக்கட்டும், சினிமோட்டோகிராஃபியா இருக்கட்டும், அதாவது ஒரு நைட்ல நடக்கிற கதை. இந்த கதை நம்ம நைட்ல நடக்கிற படங்கள் நிறைய படங்கள் பார்த்திருப்போம். ஆனா இதுல ஆக்ஷன் எல்லாம் சும்மா தெறிக்க பண்ணிருக்காங்க. ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஸ்டன் மாஸ்டர் வந்து உண்மையிலே ஸ்டன் மாஸ்டருக்கு ஒரு கிளாப் தான் பண்ணணும். ரொம்ப நல்லா அழகா பண்ணிருக்காரு. அதாவது அந்த போலீஸ் வந்து எப்படின்னா மினிஸ்டரோட பசங்க அரெஸ்ட் பண்ணி கிட்டா உள்ள வைக்கிறாரு. உள்ள வச்சதுக்கு அப்புறம் அந்த பசங்க வந்து உள்ள வந்து டெத் ஆயிடுறாங்க. ஸ்டேஷன்ல டெத் ஆயிட்ட பிறகு கிச்சா சுதீப்புக்கு பிரஷர் அதிகமாகுது. ஸோ மினிஸ்டர் சைடும் பிரச்சனை ஆகுது. அப்புறம் வரலட்சுமி வந்து ஒரு சிபிசிஐடியில வந்து ஒரு சிபிசிஐடி கிரைம் பிரான்ச்ல வந்து அவங்க வந்து ஒரு நல்ல ரோல் பண்ணிருக்காங்க. அதாவது வந்து அவங்க வந்து மினிஸ்டருக்கு சப்போர்ட் பண்ணி இந்த ரோல் பண்றாங்க. ஸோ மினிஸ்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா கிச்சா சுதீப்புக்கு ஏகப்பட்ட பிரஷர் இருக்கு படத்துல. ஸோ மினிஸ்டர் சைடும் பிரஷர் இருக்குது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா வரலட்சுமி சரத்குமார் அவங்க சைடும் பிரஷர் இருக்குது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா அந்த பசங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக மினிஸ்டர் வந்து என்னென்ன பண்றாங்க, என்னென்ன செய்யறாங்கன்றது அந்த படத்தோட கதை. வரலட்சுமி சரத்குமார் அவர்கள் வந்து அந்த மினிஸ்டரோட கூட சேர்ந்து கிச்சா சுதீப்புக்கு என்ன மாதிரியான டார்ச்சர் எல்லாம் கொடுக்குறாங்க அந்த படத்தோட நல்ல கதை. இந்த கதை ரெண்டாவது கிச்சா சுதீப் வந்து இந்த பசங்களை எப்படி இந்த பசங்க, அதாவது ஸ்டேஷன்ல லாக்அப் ஒரு டெத் ஆகிற பசங்க வந்து அவங்களா அடிச்சுட்டு சாவுறாங்களா, இல்ல வேற ஏதாவது மர்டர் பண்றாங்களா, இல்ல எப்படி சொல்றது, அந்த படம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு படம் பார்த்தா உங்களுக்கே புரியுங்க. ரொம்ப ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்குமே பாத்தீங்கன்னா படம் ரொம்ப சூப்பரா இருக்கு படம். அந்த பசங்க அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் எல்லாம் கூட இருக்கிற தன்னோட சக ஊழியர்களுக்கு இனவரெல்லாம் உதவி பண்றாரு கிச்சா சுதீப். அதுக்கு பின்னாடி நடக்கிற பின்னணிகள், அந்த கொலைக்கான என்ன பின்னணிகள் இருக்கு. ரெண்டாவது வந்து வில்லனை டைரக்டா எதிர்க்கும் போதெல்லாம் அந்த சீன் எல்லாம் வேற லெவல் இருக்கு. கிச்சா சுதீப்புக்கு வில்லனுக்கும் அவங்க எதிர்க்கும் போது சீன் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு அனல் தெரிக்கிற சீனா இருக்குது. கிச்சா சுதீப் ஃபேன்ஸ்க்கு, கன்னடா ஃபேன்ஸ் வந்து இந்த படம் வந்து ரொம்பவே ட்ரீட்டா தான் இருக்கும். மேலும் இந்த படத்தை பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா வந்து டைரக்ட் பண்ணிருக்காரு. டைரக்டரா இருக்கட்டும், சினிமோட்டோகிராஃபா இருக்கட்டும், மியூசிக்கா இருக்கட்டும், ஆக்ஷனா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கு இந்த படத்துல. சோ இந்த படம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நீங்க தியேட்டர்ல போய் பாருங்க. இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சோ இப்பவும் சொல்றதா, எந்த ஒரு ரிவ்யூ பார்த்து நீங்க படம் பார்க்க வராதீங்க. நீங்க ஒரு முறை எல்லா படத்தையும் படம் பாருங்க. படம் பார்த்து உங்களோட கருத்துக்களை நீங்க தெரிவிங்க. அண்டில் தென் பை ஃப்ரம் மனோஜ்.